நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் தயவு செஞ்சு உங்களோட ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வேற எதனா ஒப்பீனியன் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவனோட அப்பா அசம்பிளி மேனு அவனோட ஆஃபீஸ் ரூம்ல இருக்கான். ஏதோ ஒரு விஷயத்த மனசுல போட்டுட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கான். அவன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த டூரிசம் டெவலப்மெண்ட் பிளானு இன்னைக்கு தான் அப்ரூவ் ஆகுமா ஆகாதான்ற விஷயம் தெரிய வரும். அவன் பயந்த மாதிரி இல்லாமல் அந்த டூரிசம் டெவலப்மெண்ட் பிளானு அப்ரூவ் ஆகிடுது. இந்த சந்தோஷமான விஷயத்த அவன் தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் ஃபோனில் அந்த பெரிய பாஸ்க்கு தான் கால் பண்ணுறான். இந்த பெரிய பாஸ் தான் இந்த அசம்பிளி மேனுக்கு இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணியிருக்கான். இதுக்காக தான் இவன் கால் பண்ணி தேங்க்ஸும் சொல்கிறான். அதுக்கு அந்த பெரிய பாஸும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் உன் கைக்கு வந்துருச்சு, இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் எடுத்து போட்டுக்காத, பிரச்சனையை உருவாக்கிடாத, ஹைஜீன் விஷயத்தையும் இதோட மறந்துரு அப்படின்ட்டு சொல்றான். அசம்பிளி மேனும் இந்த ப்ராஜெக்ட்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதை கையில வாங்கி கொடுத்துட்டீங்க, இந்த ஹைஜீன் மாதிரி எந்த ஒரு கேஸுமே வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு அவருக்கு வாக்குறுதி தரான். அடுத்து பார்க்க காமிக்கிறாங்க. அவன் மெயின் ஸ்டேஷனுக்கு தான் வரான். இங்க தான் அந்த இன்சார்ஜ் டிடெக்டிவ் இருக்காரு. அவர்கிட்ட ஹைஜீனோட ரிப்போர்ட்டை தரத்துக்காக வரான். பார்த்தா அவரோட ரூம்ல யாருமே காணோம். ரூம்க்கு நடுவுல ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல இந்த சீரியல் கில்லர் கேஸை பத்தியான எல்லா க்ளூவு டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சதுன்னு எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருக்காங்க. பார்க்க ஏற்கனவே இந்த கேஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கான். இதுல எல்லாமே இப்படி அவன் கண்ணு முன்னாடி இருந்தோன்னே இவனே அந்த கேஸ்க்கு இன்சார்ஜ் மாதிரி அந்த போர்டுல இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு இருக்கான். யாருமே அந்த ரூம்ல இல்லைன்னு நினைக்கும் போது அந்த இன்சார்ஜ் ஆஃபீஸரே அங்கதான் ஒரு டேபிள்ல படுத்துட்டு இருக்காரு. பார்க்க பண்ண சத்தத்துல அவரும் ஏந்துக்கிறாரு. ஏந்தவரும் யார் நின்ட்டு விசாரிக்கிறாரு. அப்ப பார்க்கும் ஹைஜீனோட ரிப்போர்ட்டை தரத்துக்காக வந்தேன் அப்படின்னு நீட்டுறான். அவன் நீட்டும் போது இன்னொரு ஆபீசர் அங்க வராரு. வந்தவரு அடுத்த விக்டிமோட ரிப்போர்ட் வந்துருச்சுன்ட்டு அதை கொடுக்குறாரு. ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் ஹைஜீனோட ரிப்போர்ட்டை வாங்காம அந்த அடுத்த விக்டிமோட ரிப்போர்ட்டை தான் இந்த இன்சார்ஜ் ஆஃபீஸர் வாங்கி பாக்குறான். அந்த சீரியல் கில்லரோட எல்லா கேஸ் மாதிரியும் இல்லாம இந்த விக்டிமோட கேஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த சிக்னேச்சர் மார்க் இல்ல, அதுவும் ஹார்ட் அட்டாக்ல தான் பொண்ணு இறந்து போயிருக்கா. ஆனா ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ணிருக்கான்னு இந்த டீடைல்ஸ்லாம் அந்த ஆபீசர் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் அந்த கேஸை பத்தி பேசிட்டு இருக்கும் போது பார்க்க சும்மா இல்லாம அவனும் அந்த கேஸ்க்கு நடுவில் போயிட்டு அது எப்படி அந்த சீரியல் கில்லர் அவனோட பேட்டர்னை மாத்திட்டானா, அவன் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டானே, அவன் ரேப் பண்ணி தானே கொலை பண்ணுவான், அப்புறம் எப்படி இப்பெல்லாம் இருக்குன்ட்டு டவுட் கேட்க ஆரம்பிச்சிடுறான். இவங்க ரெண்டு பேருக்கு எரிச்சல் ஆயிடுது. அதுவும் அந்த இன்சார்ஜ் ஆஃபீஸரு பார்க்க துரத்தியே ரூமை விட்டு வெளியில அனுப்பிச்சிடுறாரு. பார்க் என்னதான் ரூமை விட்டு துரத்திருந்தாலும் இந்த இன்சார்ஜ் ஆஃபீஸருக்கும் அந்த இன்னொரு ஆஃபீஸருக்கும் பார்க் நினைச்ச விஷயம் தான் மைண்ட்ல ஓடுது. அந்த சீரியல் கில்லர் எப்படி அவனோட பேட்டர்னை மாத்திட்டான். இந்த சீரியல் கில்லரே ஆறாவது ஒரு பொண்ணை கொலை பண்ணிருப்பான். அதுவும் அது வெனஸ்டே கிடையாது, அன்னைக்கு மழையும் பெஞ்சிருக்காது. இந்த இன்சார்ஜ் ஆஃபீஸரும் அந்த கேஸை எடுத்து எதனால அவனோட பேட்டர்னை அவன் மாத்திட்டான், அன்னைக்கு ஏதோ அவசரத்துல அவன் பண்ணிருக்கான், அவனோட காரை கூட பார்க் பண்ணிருக்கிறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணோட பாடியிலயும் எந்த மார்க்குமே இல்ல. ஆனா அந்த பொண்ணோட கையில ஒரு கிளிப் இருந்தது. அந்த கிளிப்பு கூட அந்த பொண்ணோடது கிடையாதுன்னு பக்கத்துல இருக்க ஆபீசர் சொல்றான். அதான் நானும் சொல்றேன், அவன் அன்னைக்கு பிளான் பண்ணி பண்ணல, ஏதோ அவசரத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான் கோவத்துல. அவனால அந்த பாடியை கூட ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ண முடியல, அதனாலதான் அந்த இடத்துல போட்டு போயிருக்கான். அவன் அப்படி போட்டு போறானா அவன் இந்த ஊரை சேர்ந்த ஆளாதான் இருக்கணும். இன்சார்ஜ் ஆபீசர் சொல்றத வச்சு மத்த ஆபீசரும் அந்த கொலைகாரன் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான்றத முடிவு பண்றாங்க. ஹன்ஸும் அந்த டிவி ஸ்டேஷனுக்கு தான் போறா. அங்க போனா அந்த இல்லீகல் அடாப்ஷன் ப்ரோக்ராமே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அந்த ப்ரோக்ராம் டைரக்டரும் இது விஷயமா ஹன்ஸுவை தனியா கூப்பிட்டு பேசுறான். நான் இது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி 1-2 தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இதை பண்ணலான்னு பார்த்தா இந்த ப்ரோக்ராம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னோட கெஸ் என்னன்னா இந்த ப்ரோக்ராமை எங்க டிவியில டெலிகாஸ்ட் பண்ண கூடாதுன்னு ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளு தான் அப்ரோச் பண்ணிருக்கணும். அதனால தான் ப்ரோக்ராமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சாரி, என்னால இதுக்கு மேல ஹெல்ப் பண்ண முடியாது. என்னால ப்ரோக்ராம் பண்ணனா எனக்கு சேலரி கட்டுன்னு நிறைய விஷயம் வரும் அப்படின்ட்டு சொல்றான். ஹன்ஸுக்கும் புரியுது. அதனால சரி ஓகே பரவாயில்லன்ட்டு கிளம்பிடுறா. அப்படி ஸ்டேஷனை விட்டு வெளியில வரும்போது அந்த ப்ரோக்ராம் டைரக்டர் இருந்தே ஒரு மெசேஜ் வருது. இந்த மேடம் பேங்கியை பத்தி ஒரு புரோக்கர் தெரியும்னு சொன்னா, அவனோட டீடைல்ஸ் இதுதான், பேசாம நீ அவனை வேணா காண்டாக்ட் பண்ணி பாரு, உனக்கு டீடைல்ஸ் தெரியலான்ட்டு அனுப்பிச்சிருக்காரு. அடுத்து அந்த மில்லை தான் காமிக்கிறாங்க. அந்த மில்லில் இருக்கிற அந்த புது மில் ஓனரு அந்த மொத்த மில்லுமே ஆர்ட் ஸ்டுடியோவா மாத்திட்டு இருக்கான். ஆர்ட் ஸ்டுடியோனா வரைய ஸ்டுடியோ மாதிரி இல்லாம முட்டையோட வச்சு அவனே ஆர்ட் ஒர்க்லாம் பண்றான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லேடி பாய் உள்ளே வந்துடுறான். லேடி பாய்க்கும் இந்த மில் ஓனருக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்கும் போல. அதனால லேடி பாய் வந்தோடனே லேடி பாய்க்கு சாப்பாடுலாம் போட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்ப லேடி பாயும் என்னாச்சு இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்களே, நான் நோட்லாம் வச்சேன், ஏன் என்னை பார்த்துட்டு நீங்க கூப்பிடலன்ட்டு கேட்கறான். வேலை பிஸியில கூப்பிட மறந்துட்டேன் அப்படின்ட்டு சமாளிக்கிறான். அப்ப கரெக்டா அந்த மில் ஓனரோட பொண்ணு அங்க வரா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே லேடி பாய், அங்கிள் உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல அங்கிள் தான் உனக்கு ஸ்விங்லாம்
தான் தள்ளி விடுவேன்ட்டு அந்த பொண்ணு கிட்ட பாசமா பேசுறான். ஆனா அதுக்குள்ள அந்த மில்லனோட ஒய்ஃப் அங்க வந்துடுறா. வந்தவ டக்குன்னு அந்த பொண்ணை பிடிச்சு அவ பக்கமா இழுத்துக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட இங்கெல்லாம் வரக்கூடாது, பெரியவங்க பேசுறாங்களன்ட்டு பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுறா. அந்த மில்லனோட ஒய்ஃப்க்கு லேடி பாய சுத்தமா பிடிக்கல. இவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா லேடி பாயும் மில்லோனர் கிட்ட இந்த மில்லுக்கு பக்கத்துல அந்த ஏரியா இருக்குல்ல, அங்கிருந்து அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்கன்ற விஷயத்த சொல்றான். இதை கேட்டோம்ல அந்த மில்லோனர் செமையா பயந்துடுறான். என்ன சொல்ற நீ, யாரோடது அப்படின்ட்டு விசாரிக்கிறான். அதுக்கு லேடி பாயும் ஆமா இங்க பக்கத்துல ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க, அதை பத்தி உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். அந்த மில்லோனரும் திருன்னு முழிக்கிறான். ஹைஜீனோட தங்கச்சி ஹன்சு தான் தெரிஞ்சோல்னியே ஸ்கூல்லயும் ஹன்சுக்கு ப்ரெஷர் ஆகுது. அவ இருக்கிற அந்த கிளாஸ் டீச்சர் போஸ்டிங்கை வாங்கிட்டு வேற ஒரு டீச்சரை போட்டுறாங்க. இது விஷயமா பிரின்சிபலும் ஹன்சு கிட்ட சொல்றாரு. ஆனா ஹன்சுக்கு கிளியரா புரியுது, ஒருவேளை இல்ல நான் கிளாஸ் டீச்சர் போஸ்டிங்கை தரமாட்டேன்னு ஹன்சு சொன்னா அவளை ஸ்கூல்ல விட்டு தூக்கிடலாம் தான் இந்த பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா ஹன்சு கிளாஸ் டீச்சர் போஸ்டிங் தானே, பரவாயில்ல அந்த டீச்சரே நடத்தட்டும், ஆனா நான் அந்த ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறா. பிரின்சிபலும் இது விஷயம் எல்லாம் டைரக்டருக்கும் தெரியும், அவர் சொல்லிதான் நான் பண்றேன், நானா தனிப்பட்டு எதையும் பண்ணல. ஸ்கூல்ல இந்த மாதிரிலாம் பண்றதுக்கான காரணம் நிறைய பசங்களோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஏன் நான் ஹைஜீனோட தங்கச்சி, நான் கிளாஸ் எடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தப்பான இன்ஃபுளுன்ஸ் ஆகும்னா அப்படின்ட்டு ஹன்சு கேட்கறா. ஆமா அதனால தான், ஆனால் புரிஞ்சு நடந்துக்கோங்கன்ட்டு பிரின்சிபல் சொல்றாரு. இதை யோசிச்சுக்கிட்டே ஹன்சு வெளியில நடந்து வரா. அப்படி வரும்போது பசங்களே ஹன்சுவை தள்ளி விட்டுட்டு சாரி மிஸ் அப்படின்ட்டு கிண்டல் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கியோன் வரான். கியோன் வந்து ஹெல்ப் பண்ண வரான். ஆனா அதுக்கு ஹன்சு வேணான்னு சொல்லிட்டு போயிடுறா. என்னதான் ஹன்சு வேணான்னு சொல்லிட்டு போனாலும் கியோனை கார்லயும் ஃபாலோ பண்றான். அதனால காயிங்கோட அம்மாவோட கடைக்கு போய் 2 பேரும் சாப்பிடுறாங்க. சாப்பாடை வச்ச காயிங்கோட அம்மாவும் கியோனுக்கு தேங்க்ஸ் பண்றாங்க. காரணம் காயுங்க கியோன் கீழே தான் வேலை செய்யறான்னு. அப்ப ஹன்சுவும் இப்பதான் பிரின்சிபலை மீட் பண்ண, நான் இப்ப கிளாஸ் டீச்சர் கிடையாது, அதே மாதிரி ஸ்கூல்ல விட்டு போகணும்னு அவர் சொன்னாரு, ஆனா என்னால போக முடியாதுன்ட்டு சொல்றா. கியோன் எதனா சொல்லுவான்னு பார்த்தா கியோனு உனக்கு எது இஷ்டமோ அதுபடியே பண்ணு, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. இதை கேட்டு ஹன்சுவே ஷாக் ஆயிடுறா. என்ன இவன் இப்படி பேசுறானேன்ட்டு பொறுமையா கவனிக்கிறா. அடுத்து கியோனும் என்னோட அம்மா இருக்காங்கல்ல யுஞ்சி, அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்பா இல்ல, அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தம்பி, இன்னொரு தங்கச்சி வேற கூட. அதுவும் அந்த தங்கச்சி கூட சொந்த தங்கச்சி கிடையாதுன்ட்டு சொல்றான். இதை கேட்டு ஹன்சுவும் சொந்த தங்கச்சி கிடையாதுன்னா யாரு அப்படின்ட்டு கேக்குறா. கியோனும் என்னோட அம்மா யுஞ்சிக்கும் ஃபாரின்ல இருக்க என்னோட மாமாக்கும் ஒரே சர்நேம், ஆனா இந்த மெடிக்கல் ஷாப் ஆண்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேற ஒரு சர்நேம், அதை வச்சுதான் சொல்றேன் அவங்களோட அப்பா வேற ஒருத்தவங்கன்ட்டு சொல்றான். ஹன்சுக்கும் இப்பதான் அந்த மெடிக்கல் ஷாப் லேடி சொந்த தங்கச்சி இல்லைன்ற விஷயம் புரியுது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, எப்ப எங்க அம்மா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து ஊர்ல ஒருத்தவங்க கூட அவங்கள மரியாதை குறைவா ட்ரீட் பண்ணதே கிடையாது. உனக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்ட ஹன்சுவும் இப்ப நீ என்ன சொல்ல வர, உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு பண்ண மாதிரி நீ எனக்கு பண்றேன்னு சொல்றியா அப்படின்ட்டு கேக்குறா. இப்படிதான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த ஹெல்ப்பை கூட நான் பண்ண ரெடியா இருக்கேன்ட்டு அவன் சொல்றான். ஆனா ஹன்சு இல்ல கண்டிப்பா உன்னை நம்பவே முடியாது அப்படின்ட்டு மூஞ்சுக்கு நேரம் அடிச்சு சொல்லிடுறா. ஏன் இப்படி என்ன டவுட்டாவே பாக்குற, நான் கண்டிப்பா ஹைஜனை கொலை பண்ணவே இல்ல, என்ன நம்பு அப்படின்ட்டு சொல்றான். கியோனே இப்படி ஓப்பனா ஹன்சு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியும் ஹன்சு இல்ல ஒன்னும் நம்ப முடியாது, நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற அப்படின்ட்டு சொல்லிடுறா. காயங்கோட அம்மா வேலை செய்யற மாதிரி இவங்க பேசுற எல்லா விஷயத்தையுமே ஒட்டு கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் காயங்க சும்மா இல்லாம அந்த டிராயிங் டீச்சரை பார்க்க போறா. அந்த டிராயிங் டீச்சர் ரொம்ப சீரியஸா ஒரு டிராயிங்க வரைஞ்சிட்டு இருக்கான். இவ ரூம்குள்ள போகாம ரூமோட வாசல்ல இருந்தே போனை எடுத்து டிராயிங் டீச்சருக்கு நான் இன்னும் உங்களை லவ் பண்றேன், என்ன நீங்க வெயிட் பண்ணுன்னு மட்டும் சொல்லுங்க, உங்களுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்றேன்ட்டு மெசேஜ் அனுப்புறா. அந்த மெசேஜ் ரிசீவ் ஆன உடனே டிராயிங் டீச்சரோட போனும் வைப்ரேட் ஆகுது. ஆனா அவன் அதை கண்டுக்காம அவனோட டிராயிங்கை தான் வரைஞ்சிட்டு இருக்கான். என்னதான் அவன் அவாய்ட் பண்ணாலும் இவ சும்மாவே மெசேஜா அனுப்புறா. ஃபைனலா அவனும் போனை எடுத்து பாக்குறான், எரிச்சல் படுறான். அவன் மெசேஜ் எல்லாம் படிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே காயிங்கும் ஐ லவ் யூன்ட்டு நிறைய மெசேஜா அனுப்புறா. ஆனா அந்த டிராயிங் டீச்சர் போனு இன்னுமே வைப்ரேட் ஆன உடனே எரிச்சலோட மெசேஜை பார்க்காம போனை போட்டே உடைச்சிடுறான். அந்த டிரைவரோட ஃபார்மை தான் காமிக்கிறாங்க. அவனோட மாட்டுக்கு எல்லாத்துக்குமே இன்ஃபெக்ஷனா இருக்குன்னு மொத்த மாட்டையுமே அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு ஃபார்மையே டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பார்க்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்தா கவனிக்கிறான். இந்த டிரைவரும் இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு அவனோட ட்ரக் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறான். பார்க்கோ உடனே ஒரு டாக்ஸில அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறான். பார்க்கு ஃபாலோ பண்றான்ற விஷயத்த அந்த டிரைவர் கண்டுபிடிச்சிடுறான். அதனால ரோட்ல கண்ணா பின்னான்னு ஓட்டுறான். பார்க் கார் ஓட்டலனாலும் அந்த டாக்ஸி டிரைவர் சூப்பரா எல்லா இடத்தையுமே கிராஸ் பண்ணி ஓட்டுறான். ஆனா கடைசியா ஒரு பெரிய ட்ரக் வந்துருது. அது டக்குன்னு வந்தாலும் இந்த டிரைவர் கிராஸ் பண்ணி போயிடுறான். ஆனா இந்த டாக்ஸி டிரைவரால கிராஸ் பண்ண முடியல, பார்க் மாட்டிக்கிறான். இந்த டிரைவர் இவ்வளவு ஸ்பீடா பார்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போனது அந்த பெரிய பாஸை பாக்குறதுக்காக தான். அந்த பெரிய பாஸும் என்ன டிரைவர் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்ட்டு விசாரிக்கிறான்.
இன்னொரு பக்கம் ஹன்சு அந்த ப்ரோக்ராம் டைரக்டர் ஒரு புரோக்கரோட நம்பரை கொடுத்துருப்பான். அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேடம் பெங்கே தெரியுமான்ட்டு விசாரிக்கிறா. அந்த புரோக்கர் ஒரு மீட் ஃபார்ம்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். வேலைக்கு நடுவில் தான் இந்த போனையே எடுத்து அட்டன் பண்றான். மேடம் பெங்கின்ற வார்த்தையை கேட்டோன்னே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. காரணம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு பொண்ணு வந்து மேடம் பெங்கே பத்தி விசாரிச்சா. அந்த மேடம் பெங்கி ரொம்ப மோசமானவ, அவ சொந்த குழந்தைய வித்திருக்கான்ற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றான். இப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து விசாரிச்சிருக்கான்னு தெரிஞ்சோடனே ஹன்சோ யார் அந்த பொண்ணு எப்படி இருப்பான்ட்டு கேக்குறா. அந்த புரோக்கர் அதெல்லாம் போன்ல சொல்றதுக்கு முன்னாடியே அந்த புரோக்கரை பாக்குறதுக்கு 3 ஆளுங்க வராங்க. பார்க்கும் போதே ரவுடிங்க நல்லாவே தெரியுது. இப்படி டிரைவர் தப்பிச்சு போன விஷயத்த பார்க்கும் போன்ல அந்த ஹெட் ஆஃபீஸர் கிட்ட சொல்லிட்டே ரோட்ல நடந்து வரான். அப்ப எதேச்சியா அந்த ஸ்கூல் அசிஸ்டன்ட்டையும் மீட் பண்றான். உங்களுக்கு எத்தனை வாட்டி நான் ஃபோன் பண்ணுறது, என்னோட ஃபோன் காலையே நீங்கள் எடுத்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்களேன்னு திட்டுறா. எதுக்காக கால் பண்ணன்ட்டு பார்க் விசாரிக்கிறான். ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. பார்க்கோ என்ன இன்ஃபர்மேஷன்ட்டு விசாரிக்கிறான். அந்த சர்ச்சில் அம்மா என்னை காப்பாத்துங்கன்னு ஹைஜீன் எழுதுனதா எல்லாரும் நம்பினாங்கல்ல. அதுக்கப்புறமா இன்டர்நெட்ல ஒரு குரூப் கஃபே சாட் கிரியேட் ஆகிருக்கு. அந்த குரூப்போட பேரு அகிரா ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். அது பேய் குரூப்ன்ட்டு எல்லாருமே அவங்களோட கோஸ்ட் ஸ்டோரிஸா போட்டுட்டே இருந்தாங்க. அப்பதான் இது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு காமிக்கிறா. அன்னைக்கு மெடிக்கல் ஷாப் லேடியும் இதே குரூப் தான் அவளோட கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தா. ஒரு அவ எதனா பண்ணலான்னு தெரியல. பார்க்கோ போனை வாங்கி பாக்குறான். அதுல பார்த்தா ஒரு போஸ்ட் யாரோ போட்டிருக்காங்க. மேடம் பெங்கி பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியணுமா, இந்த லொகேஷன்ல போய் இங்க இருக்கிற ஆளை பாருங்கன்னு. இந்த பொண்ணு மூலமா இவ்வளவு பெரிய க்ளூ கிடைச்ச உடனே பார்க்க ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு அங்க வந்து கிளம்புறான். ஹன்சு கால்ல இருக்கும் போதே அந்த புரோக்கர் காலை கட் பண்ணிட்டான். அதனால ஹன்சு அந்த புரோக்கரை நேர்ல போய் மீட் பண்ணலான்ட்டு அந்த இடத்துக்கும் போறா. ஆனா அங்க இருக்கிற வாட்ச்மேனு இல்லையே, ஒர்க்கர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்களே, இப்ப யாருமே கிடையாது, வேணா 1-2 பேர் அங்க தங்கிருக்கலாம், போய் விசாரிங்கன்ட்டு அமுச்சு விடுறாங்க. உடனே ஹன்சுவும் அந்த பக்கமா அப்படியே நடந்து போறா. அந்த வாட்ச்மேன் சொன்ன பக்கமா போனா அங்க ஒரு ரூமே இருக்கு. ஹன்சு ரூம்க்கு வெளியில இருந்தே உங்களுக்கு தான் நான் கால் பண்ணனா, நீங்க தான் காலை கட் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறா. அதுக்கப்புறமா டோரை திறக்கலான்னு பார்த்தா டோர் ஓபன்ல தான் இருக்கு. ரூம்குள்ள யாருமே இல்ல. என்ன இங்க யாருமே இல்ல, எல்லாரும் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு இவளும் தேடிட்டே அப்படியே ஃபார்ம்குள்ளேயும் போயிடுறா. பாவோட வீட்டை காமிக்கிறாங்க. யூனா பாவு கூட தான் பேசிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது பாவு அந்த டைம் கேப்சூலை எடுத்துட்டான். அதுக்குள்ள இவங்க வச்ச எந்த பொருளும் இல்லைன்னு. இதை கேட்ட யூனாவும் ஷாக் ஆயிடுறா. எப்ப எடுத்து நீ டைம் கேப்சூலை யார்கிட்ட கொடுத்தன்ட்டு கேக்குறா. ஆனா பாவு யார்கிட்ட கொடுத்தன்ற பேரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். நான் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருக்கேன், அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா ஹைஜீன் மிஸ்ஸோட கொலைகாரனை அவங்க பிடிப்பாங்கன்னு, அதனாலதான் அவங்க கிட்ட கொடுத்தன்ட்டு சொல்றான். அந்த மெடிக்கல் ஷாப் லேடி ஷாப்பிங்லாம் பண்றா. எப்பயும் போல இல்லாம ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் நிறைய வாங்கிட்டு இருக்கா. அப்ப கடையில இருக்கிற ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் அவளோட கண்ணுக்கு மாட்டுது. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறா. ஒரு வயசான பாட்டிக்கு கொண்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுறா. அந்த பாட்டி எதுவுமே பேசாம எங்கேயோ பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு வீல் சேர்ல தான் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹன்ஸோட பக்கத்து வீட்டு அந்த லேடி பூஜை பண்ணிட்டு இருக்கா. யார் மேடம் பெங்கின்னு யோசிச்சுட்டே வேற இருக்கா. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு லீ ஜோங் இம் அப்படின்ற ஒரு பேர் ஞாபகத்துக்கு வருது. ஹன்ஸும் இன்னொரு பக்கம் யாருன்னா இருக்காங்களான்னு தேடிட்டே போகும்போது ஏதோ சத்தம் கேக்குது. யார் அது அப்படின்ட்டு போய் பாக்குறா. பார்த்தா பார்க்கு தான் அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கான். பார்க்கும் ஹன்சுவை பார்த்த உடனே நீங்க என்ன பண்றீங்க டீச்சர் அப்படின்னு ஏந்துக்கிறான். அப்படி ஏந்துக்கும் போது தெரியாம அங்க இருக்கிற ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிடுறான். அங்க இருக்கிற அந்த கன்வேயர் பெல்ட்டோட சுவிட்ச் அது ஆன் பண்ணோடனே ஒரு மீட்டா அப்படியே கிராஸ் ஆயிட்டே போகுது. அதுல ஒண்ணு வேற அவனை அடிச்சிடுது. அப்ப கூட ஹன்சு பார்க்க பார்க்காம பார்க்குக்கு பின்னாடியே பாக்குறா. அப்படின்னு இவ பாக்குறான்ட்டு பார்க்கும் திரும்பி பாக்குறான். ஹாஸ்பிட்டல்ல அடுத்தது அந்த வயசான பாட்டி கிட்ட மெடிக்கல் ஷாப் லேடியும் நீங்க எப்பெல்லாம் உங்க லைஃப் இருக்கணும்னு நினைச்சீங்களோ அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா போகுது, இதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. அந்த வயசான பாட்டியோட கையில இருக்கிற நேம் டேக காமிக்கிறாங்க. இந்த பாட்டியோட பேரு தான் லீ ஜோங் இம். மெடிக்கல் ஷாப் லேடியும் இந்த பாட்டிய அம்மான்னு வேற கூப்பிடுறா. ஹன்சு யாரை இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்கும் திரும்பி பார்க்கறான். பார்த்தா அந்த இடத்துல மீட்டுக்கெல்லாம் நடுவுல அந்த புரோக்கரும் அப்படியே தொங்கிக்கிட்டே வரான். உங்களுக்கு வேற சீரிஸ் பார்க்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.